சாதாரணமான ஒரு நபர் தான் அவன். இவங்க அப்பாவுக்கு வந்து 2 மனைவி. ம். 2வது மனைவியுடைய பிள்ளையும் தான் இவனும், அவன் தம்பி சலீமும். ஆரம்பத்தில சிடி வியாபாரம் பண்றது பிரம்ம பஜார்ல. அந்த வியாபாரம் பண்ணிட்டே இருக்கும்போது, அப்ப சிடி வழக்குல இவர கைது பண்ணி உள்ள போடுறாங்க. ஒரு 8 மாசம் ஜெயில்ல இருக்கான். வெளிய வரான். அந்த சிடி வழக்குல சிறையில இருக்கும்பொழுது, ஏற்கனவே பவுடர் வழக்கு, கடத்தல் வழக்கில் சிறையில இருந்த ஒரு மெயின் நபர பார்த்து, அவன் வந்து ஒரு டீல் உருவாக்கிட்டு இருக்கான் அங்கே சிறையிலே. அதுக்கப்புறம் வெளிய வந்து அந்த தொழில வந்து இவன் வந்து நடத்தியிருக்கான். இது வந்து அவனுக்கு போதை கடத்தல் தெரியல. ஆனா சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் போதை. ஏன்னா சிறையில வந்து நெறைய பேர் இருக்காங்க. போதை கடத்தல் வழக்குல வந்து நான் 93ல ஜெயிலுக்கு போகும்போது 100 பேருக்கு மேல இருந்தான். இது ஜாஃபர் சாதிக்கு தான் போதை கடத்தல் பண்ணி, ஜாஃபர் சாதிக்கு தான் வந்து இது அறிமுகப்படுத்துற மாரின்னு சொல்றதெல்லாம் பொய் அது. இது போல வந்து இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா, இப்போ அட் பிரசென்ட் எடுத்தீங்கன்னா, புழல் சிறையில 100 பேருக்கு மேல இருப்பான். தண்டனை பெற்று சொல்றேன் நான். 100 பேர் இருப்பான். அப்ப சென்னை தமிழ்நாடு முழுக்க 8 மத்திய சிறை இருக்குன்னு சொன்னா, குறைஞ்சது 500 பேர் இருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த இந்தியால 50,000 பேரோ, 1,00,000 பேர் இருப்பாங்க.